கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 1வது வசனம் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறார். அப்போ உங்கள் இருதயத்தினுடைய கலக்கங்கள் மாறணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் அவரை குறித்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, நாம் அவரை நம்பும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கலக்கத்தையும் அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமையான தேவன். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலையும் என்னிடத்திலையும் விசுவாசமாக இருங்க. அப்போ நம்முடைய இருதயத்தில் அவரை குறித்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது எந்த விதமான கலக்கத்துக்கும் குழப்பத்துக்கும் அபிசுவாசங்களுக்கும் அங்கே இடம் இருக்காது. நம்முடைய இருதயம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவதாக 2 நாளாகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகவே அந்த அவனுடைய கர்த்தருடைய வழியிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். உற்சாகம் கொண்டது, அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் கொண்டது. யோசபாத் ராஜா குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய வழியிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு உற்சாகம், ஒரு விருப்பம், கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்காக, தேவனுடைய வழியிலே காணப்படுவதற்கு நம்முடைய இருதயத்திலே ஒரு உற்சாகம், ஒரு மன விருப்பம் நமக்கு இருக்கும் பொழுது அவன் உயர்த்தப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம் உற்சாகம் அடைய வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு நம்முடைய இருதயத்தில் உற்சாகம் இருக்கணும். நம்முடைய எண்ணத்தில் ஒரு உற்சாகமான ஒரு எண்ணம் இருக்கணும். இருதயத்தில் ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாமல் கர்த்தருடைய வழியிலே நடப்பது சரியல்ல, நடக்க முடியாது. அப்படியே நடந்தாலும் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆனால் கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு, தேவனுடைய காரியத்திலே காணப்படுவதற்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு மன விருப்பம் இருக்கணும், ஒரு மன நிறைவு இருக்கணும். அப்போ கர்த்தருடைய வழியிலே அவன் உற்சாகம் கொண்டதுனால அவன் பெரியவனானான் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவதாக அந்த 1 சாமுவேலிலே 13:14 வாசிக்கிறோம் தாவீதை குறித்து. அதாவது தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாக, தேவனுக்கு பிரியமாய் இருந்ததுனால அவன் ஜனத்தின் மேலே தலைவனாக தேவன் அவனை ஏற்படுத்தினார். அவனை ராஜாவாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் தேவனுக்கு ஏற்ற இருதயமாக, தேவன் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது, அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது, தேவன் நம்மளை ஜனத்தின் மேலே அநேகருக்கு மத்தியிலே, அநேகருக்கு முன்பாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். தாவீதை தலைவனாக, ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே இதில் அந்த மூன்றாவதாக அந்த எஸ்ராவிலே ஒரு வசனம் உண்டு. அதாவது 7ஆம் அதிகாரத்திலே 10 வசனம் 6ஆம் வசனம், இருதயம் பக்குவப்பட வேண்டும். இருதயம் பக்குவப்படும் பொழுது, எஸ்ராவுடைய இருதயம் பக்குவப்பட்டதுனால அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றபடி பக்குவம் அடையும் பொழுது நாம் கேட்கிறதை ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவன் அவர் நமக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கதுமையும் உண்டாவதாக. அவன் முதலாவது நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் விசுவாசிக்கிற இருதயமாக இருக்கணும். நம்முடைய கலக்கத்தை அவர் மாற்றுகிறார். ரெண்டாவது, கர்த்தருடைய வழியிலே உற்சாகமுள்ள இருதயமாக இருக்கணும். தேவன் நம்மளை பெரியவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். மூன்றாவது, தேவனுக்கு ஏற்ற இருதயமாக இருக்கணும். தேவன் நம்மளை தலைவனாக ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு, ஒரு அதிகாரத்தை அவர் தருகிறார். நான்காவதாக, நம்முடைய இருதயம் பக்குவம் அடைய வேண்டும். பக்குவமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது இந்த நாட்களிலே நம்ம எதை கேட்டாலும் தேவாதி தேவன் நமக்கு தருவதற்கு, காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராகிறார். 4 காரியங்களை பார்த்தோம். நம்முடைய இருதயம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கலக்கங்கள், எல்லா விதமான குழப்பங்கள், அபிசுவாசங்கள் எல்லாவற்றையும்
மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் அவளை நம்ம இருதயத்தில் தேவனை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய கலக்கத்தெல்லாம் அவர் மாற்றுவார், நம்மளை உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்துலையும் விசுவாசமாக இருங்க என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசமாக ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கத்தையும் குழப்பங்களையும் மாற்றுவதற்கு நாங்கள் உம்மை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் உம்மை விசுவாசிக்கிற இருதயமாக இருக்கணும். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறதுனால எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கலக்கத்தையும் குழப்பத்தையும் இது மாற்றுகிற தேவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இருதயத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கலக்கத்தையும் குழப்பத்தையும் எல்லா விதமான அபிசுவாசங்களையும் சோர்வுகளையும் என் தேவன் மாற்றுவீராக. உம்மை விசுவாசித்து ஆண்டவரை நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் தேவன் அனுக்கிரகம் பண்ணோம். எல்லாரையும் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இது மகிமையான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.